அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற தேர்வில் எக்ஸாமினர் ஜூனியர் சீனியர் பைலீஃப்ல இருந்து ஓஏ மசால்ஜி டிரைவிங் போஸ்டிங்ஸ் எந்த போஸ்டிங் போனாலுமே உங்களுக்கு இன்டர்வியூவில் கோர்ட் ரிலேட்டடான சில வேர்ட்ஸ் இருக்குது. அந்த வேர்ட்ஸ் சம்மந்தமாக சில கொஷின்ஸ் இருக்கும். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு நூற்றுக்கணக்கான அந்த கோர்ட் ரெலவெண்டடான கோர்ட்டில் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பற்றி பார்க்க போகிறோம். அந்த வார்த்தைகளில் ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் தான் உங்களுக்கு கேள்வியில் இருக்கும். அப்போ அந்த ஒரு சில வார்த்தைகள் கேட்கும் பொழுது அந்த வார்த்தைகளுக்கான மீனிங் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நாம் இப்போ மீனிங் பற்றி சொல்ல போகிறதில்ல, ஆனால் ஒரு சில மீனிங்ஸை நான் சொல்கிறேன். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணி இதுக்கான மீனிங் என்னன்றதை கண்டுபிடிச்சி வச்சுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களால் பதிலளிக்க முடியும். இது ஒரு சில கேள்விகளுக்கு செட் ஆனாலும் இது மாதிரி நிறைய வினாக்கள் இருக்குது, நிறைய ஏரியாவிலிருந்து கேள்விகள் இருக்குது. இந்த எல்லா ஏரியாவிலிருந்தும் கேள்வியிலிருந்து நேர்காணலுக்கு தேவையான கேள்விகள், செய்முறை தேர்வுக்கு தேவையான ப்ராக்டிஸ் எல்லாம் வேணுங்கிறவங்க கீழே ஒரு காண்டாக்ட் நம்பர் போகும், அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நாம் இதில் இருக்கிற ஒரு சில கேள்விகளை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன். ஏன்னா இதில் ஒரு சில வார்த்தைக்கு பார்த்திங்கன்னா ஸ்டோரி வரும். அந்த வச்சு தான் நீங்கள் அதை புரிஞ்சிக்க முடியும். இப்போது ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன், ஆக்ட் ஆஃப் காடுன்னு ஒரு வார்த்தை இருக்குது. இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா கோர்ட்டில் அப்படின்னு கேட்பாங்க. அப்போது அந்த ஆக்ட் ஆஃப் காட் அப்படின்ற வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு ஸ்டோரியை ஞாபகம் வச்சுக்குங்க. இப்போது ஒரு நபர் இருக்கார். இப்போ கதிரவன் அப்படின்னு ஒரு நபர் இருக்கிறாரு. அவர் தன்னோட நிலத்துக்கு ஆற்றுல தண்ணி பாசனம் வருது. அந்த தண்ணி பாசனத்தை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட நிலத்துக்கு சொந்தமான ஒரு பகுதியில் ஒரு ஏரி மாதிரி வெட்டுறாரு. அவருடைய பட்டா நிலத்தில் ஒரு ஏரி மாதிரி வெட்டுறாரு. அந்த ஏரிக்குள்ளே அந்த தண்ணியை ஸ்டோர் பண்ணுறாரு. அவருக்கு தேவையான பொழுதெல்லாம் அந்த நிலத்திலிருந்து தண்ணீரை அவருடைய நிலத்துக்கு பாய்ச்சிக்கிறாரு. அப்படி பாய்ச்சிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக மழை பெஞ்சிருது. அப்படி மழை பெய்யும் பொழுது அந்த ஏரி உடைப்பு ஏற்பட்ட போது, அந்த உடைப்பு ஏற்பட்டதுனால அவரோட நிலம், அவருக்கு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய அடுத்தவர்களுடைய நிலம், இந்த எல்லா நிலத்தில் இருக்கிற பயிர்களை அந்த ஏரியினுடைய உடைப்பு பாதிப்பை ஏற்படுத்திடுது. இப்போ பக்கத்தில் இருக்கிற நிலத்துக்காரங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கதிரவன் மேலே கேஸ் போடுறாங்க. இது மாதிரி அவரு கட்டின ஏரி உடைச்சதுனால தான் எங்களுக்கு இப்படி ஒரு பயிர் இழப்பு வந்துச்சு, அதனால் எங்களோட பயிர் இழப்புக்கு அவரு தான் எங்களுக்கு பொறுப்பு, அதனால் அவர்கிட்ட எங்களுக்கு பயிர் இழப்பீடு வாங்கி கொடுக்கணும் நீதிமன்றம் அப்படின்னு கேஸ் போடும் பொழுது இதை நீதிமன்றம் என்ன கேஸாக கன்சிடர் பண்ணிக்கிறாங்கன்னா ஆக்ட் ஆஃப் காடு கேஸாக கன்சிடர் பண்ணுறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, அந்த நபரை கூப்பிடுறாங்க, கதிரவனை கூப்பிட்டு, ஏன்பா இந்த மாதிரி ஏரி உடைப்பு ஏற்பட்டிருக்கு, அதுக்கு உன்னுடைய தரப்புலேருந்து நீ என்ன பதில் சொல்ல போகிறேன்னு கேட்கும் பொழுது, ஐயா நான் ரொம்ப வருஷமாக அந்த ஏரியை பராமரிச்சுட்டு வரேன், இது வரைக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்ன்றதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, எதிர்பாராமல் நடந்துருச்சு, அதுவும் இல்லாமல் இயற்கையாக மழை இந்த தடவை அதிகமாக பெஞ்சிருச்சு, அதனால் உடைச்சிருச்சிங்கய்யா, இதுக்கு எப்படிங்க நான் பொறுப்பாக முடியும்னு சொன்னதுனால அந்த கேஸில் கதிரவனுக்கு ஃபேவராக தீர்ப்பை கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குற தீர்ப்புக்கு தான் என்ன பேர் வைக்கிறாங்கன்னா ஆக்ட் ஆஃப் காட் அப்படின்னு கேஸுக்கு பேர் வைக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு இயற்கை நிகழ்வால், இயற்கை சீற்றத்தினால அழியக்கூடிய ஒரு விஷயத்துக்கு ஒரு தனிநபர் பொறுப்பேற்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கேஸை டிசால்வ் பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளுக்கும் ஒரு ஸ்டோரியோடு சேர்ந்த ஒரு விஷயங்களும் இருக்குது. இல்லைன்னா ஒரு சிம்பிளாக இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேனே, இப்போ அக்கம்ப்ளைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு இருக்குது, உடன் குற்றவாளின்னு ஒரு வேர்டு இருக்குது. இந்த வார்த்தைக்கு என்ன மீனிங்னு தெரியுமானா நமக்கு நல்லாவே தெரியல. உடந்தையாக இருக்கிறது, ஒரு குற்றம் செய்கிறவங்களுக்கு உடந்தையாக இருக்கிறாங்கல்ல, அதுக்கு வழிகாட்டுறவங்க இருப்பாங்க, இல்லை அந்த குற்றத்துக்கு ஸ்கெட்ச் போடுறவங்க இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறத நம்ம உடன் குற்றவாளின்னு சொல்லலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வார்த்தையெல்லாம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தையோ ரெண்டு வார்த்தையோ தான் உங்களை கேட்க போகிறாங்க. அந்த ஒரு வார்த்தைக்கு ரெண்டு வார்த்தைக்குமே நம்ம பதில் சொல்ல முடியல அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கு குறையும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட போஸ்டிங்ஸ் இல்லாமல் போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை எல்லா வார்த்தைகளுக்குமான மீனிங்கையும் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு இது சம்மந்தமான நிறைய டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் கலந்துக்கலாம், அதுக்கான கான்டாக்ட் நம்பர் கீழே போகுது. ஸோ இப்போ ஒரு வார்த்தையாக நான் சொல்லிக்கிட்டே வரேன், இது எல்லாமே உங்களுக்கான அசைன்மெண்ட்டுக்கான ஒரு வார்த்தை தான், பார்த்துக்குங்க. இப்போ உடன் குற்றவாளி அப்படின்னா அக்கம்ப்ளைஷன் பேர், கடவுள் செயல் ஆக்ட் ஆஃப் காடு, ஒரு சொல் குறித்த அல்லது ஒத்த விஷயம் ஆட் ஐட்டம் அப்படின்னு பேர். இப்போ இதுக்கு வேணால் ஒரு கதையை சொல்லி முடிக்கிறேன். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஏங்கிற ஒரு நபர் இருக்கிறாருங்க. அவருக்கு திருச்சியில் ஒரு வீடு இருக்குதுங்க, மதுரையில் ஒரு வீடு இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு,
நான் வீடை வந்து சேல் பண்ண போகிறேன் அப்படின்னு விளம்பரம் தராரு. இந்த ஏங்கிற நபர் சேல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்ன வீடு திருச்சியில் இருக்குது. இப்போ பிங்கிற ஒருத்தர் வாங்குறேன்னு நினைக்கிறாருல, அவர் என்ன பண்ணுறாரு, இவர் பொதுவாகவே என்ன பண்ணுறாருன்னா, நான் வீடு விற்க போகிறேன்னு சொல்கிறாரே தவிர திருச்சியில் இருக்கிற வீடா மதுரையில் இருக்கிற வீடான்னு இவர் மென்ஷன் பண்ணலை. அந்த கண்டிஷனில் அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் வாங்கிக்கிறேன்னு பி ஒருத்தர் முன் வராரு. ஆனால் அவர் மதுரையில் இருக்கிற வீடை வாங்க தான் முன் வந்திருக்கிறாரு. இப்போது கான்ட்ராக்ட் பேஸ் வரும்பொழுது என்ன பண்ணுறாங்க பி அப்படின்னா, எனக்கு மதுரையில் இருக்கிற வீடு தான் கேட்டேன், நீங்கள் வீடு விற்கிறேன்னு சொன்னீங்க, மதுரையில் இருக்கிற வீடு தானே கேட்டேன், நீங்கள் என்ன இப்போ திருச்சி வீடை கேட்குறேன். இல்லைங்க, நான் சொன்னது வந்து திருச்சியில் இருக்கிற வீட்டை தாங்க நான் சொன்னேன், நீங்களா மதுரையை புரிஞ்சுட்டா நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அந்த பி என்ன பண்ணுறாரு, ஏவை பார்த்து அதை நீங்கள் தெளிவாக தானே சொல்லியிருக்கணும், நீங்கள் திருச்சியில் இருக்கிற வீடுன்னு சொல்லியிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன், இப்போ வந்து நம்ம அக்ரிமெண்ட் வரைக்கும் வந்துட்டோம், இப்போ வந்து எனக்கு திருச்சியில் இருக்கிற வீடு தான் ஒதுக்க முடியும், மதுரையில் இருக்கிற வீடு கிடைக்காதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஒத்த விஷயம் அவங்களுக்குள்ளே ஏற்படலை. அதாவது இது ஆட் ஐட்டம் அப்படின்னு சொல்லுவோம், இது ஏற்படலை. அப்போ என்ன பண்ணுறாங்க, இது நீதிமன்றத்துக்கு போகுது. அவங்க என்ன பண்ணுறாங்க, இருவருக்கும் இடையில் புரிதல் சரியாக இல்லை, அதனால் இந்த கேஸை வந்து நாங்கள் டிசால்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அந்த மாதிரி இந்த ஒரு வார்த்தைக்கான மீனிங் இதுதான் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி நீதிமுறை தீர்மானிப்பு, அட்ஜுடிகேஷன், அப்புறம் ஒத்திவைப்பு அல்லது வாய்தா, இதை நம்ம பல தடவை கேள்விப்பட்டிருப்போம். இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இயல்பாகவே இந்த வார்த்தைக்கான மீனிங் தெரிஞ்சிடும். அப்புறம் இதை வந்து நம்ம வந்து அட்ஜான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஒத்தேற்புரையை வந்து அட்மிஷன் சொல்லுவோம். மதிப்பிற்கேற்ப அப்படின்னா ஆட் வலரம் அப்படின்னு சொல்லுவோம். ஆணை உறுதி ஆவணம் மற்றும் அல்லது பிரமாண பத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து அஃபிடவிட் அப்படின்னு சொல்லுவாங்க. திருத்தத்தை அமெண்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். நீதிமன்றத்தின் நண்பர், அதாவது அமிகஸ் குரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது குற்றமேற்ற சாட்சி, அப்ரூவர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ரூவராக மாறுறது சொல்கிறோம்ல அது. அப்புறம் நன்னம்பிக்கை அல்லது நல்லெண்ணத்தில் அப்படின்னா போன்ஃபைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒப்பந்த மீறுகை அப்படின்னா பிரீச் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகபட்ச மரண தண்டனை கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க. வலுக்கட்டாயத்தை கோஎரிஷியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த வலுக்கட்டாயத்துக்கு வேணால் இன்னொரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன். இது வந்து வேறு ஒரு மாநிலத்தில் எதிரையோ ஒரு மாநிலத்தில் நடந்திருக்கு. அந்த கேஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு திருமணமாகி சில ஆண்டுகள்லேயே கணவனை இழந்துடுறாங்க ஒரு பெண். அந்த பெண் விடோ ஆகுறாங்க. அந்த டைமில் என்ன பண்ணுறாங்க, அந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இந்த கணவரை வந்து எரியூட்டணும்னாலே அவருக்கு வாரிசு இருக்கணும், ஸோ வாரிசு இல்லாமல் இவரை எரியூட்ட முடியாது, அதனால் நீ என்ன பண்ணும், உடனே இவர் எரியூட்டணுனாலே என்ன பண்ணணும்னா நீ ஒரு பையனை அடாப்ட் பண்ணணும், தத்தெடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணும் அந்த நேரத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், ஏன்னா அந்த பொண்ணுக்கான வாழ்வாதாரமே ஒரு கேள்விக்குறியாக இருந்திருக்கு. அந்த நேரத்தில் இது வந்து ஒரு குழந்தையை தத்தெடுத்துக்கணும் அப்படிங்கிறப்போ முடியாத பட்சம். ஸோ இருந்தாலும் அவங்க வலுக்கட்டாயப்படுத்தி அந்த குழந்தையை தத்தெடுத்துக்க வச்சுக்கிறாங்க. போயிட்டு அப்புறம் பிணத்தை எரி விட்டுட்டு வந்துடுறாங்க. சில நாட்கள் அந்த குழந்தையை இவங்க பார்த்துக்கிற பொறுப்பில் இருக்கிறாங்க. அப்புறம் அந்த அம்மாவாலேயே என்ன பண்ண முடியலன்னா அந்த குழந்தையை பார்த்துக்க முடியல. அந்த நேரத்தில் அந்த அம்மாவை கொண்டு போய் கேஸ் போடுறாங்க. இந்த மாதிரி என்னுடைய கணவர் இறந்து போனப்போ அவரை எரிவிடுறதுக்கு வாரிசு வேணும்னு சொல்லி என்னை ஃபோர்ஸ் பண்ணி இந்த பையனை அடாப்ட் பண்ண சொன்னாங்க. இன்றைக்கி எனக்கு வாழ்வாதாரமே இல்லை, இந்த நிலமையில் இந்த பையனையும் நான் எப்படி பார்த்துக்க முடியும், இது அந்த நேரத்தில் என்னை வலுக்கட்டாயப்படுத்தி தான் இதை கொண்டு வந்தாங்க, அதனால் இதை நான் என்ன பண்ண முடியல அப்படின்னா ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்குனால அந்த அம்மாவுக்கு ஃபேவராக தீர்ப்பு கொடுக்குறாங்க. அதுதான் அந்த வலுக்கட்டாயம், கோஎரிஷன் அப்படின்றது. அப்போ இந்த மாதிரி ஒரு வார்த்தைக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது பாருங்கள், சமரசம் அப்படின்னா காம்ப்ரமைஸ். அப்புறம் சம்மதம் கன்சர்ன். எதிர்பாத்தியம் அப்படின்னா கவுண்டர் கிளைம் அப்படின்னு பேர். நீதிமன்ற ஆலோசனை பெற விளைகிறது அப்படின்னா கியூரியா அட்விசரி வாலெட் அப்படின்னு பேர். இதெல்லாம் லத்தீன் வேர்டு. இப்போ நீதிமன்றமே சில நேரத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா ஆலோசனை கேட்பாங்க. ஒரு கேஸ்க்கு இப்படி கொடுக்கலாமா அப்படி கொடுக்கலாமான்னு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் ஆலோசனை கேட்கலாம். அதுக்காக அவங்க எடுத்துக்கிறது தான் அது. அடுத்து இழப்பீடு டேமேஜ். நிகழ்வு நிலைங்கிறது டிஃபேக்டோ, சட்ட நிலைங்கிறது டி ஜூரியோ. அப்புறம் அவதூறுனா டிஃபார்மேஷன். எதிர்வாதம்னா டிஃபென்ஸ். வைப்பீடு அப்படின்னா டெபாசிட். தவறாக திருத்தி கொள்ளல் அப்படின்னா டிஃபென்யூ. சட்டப்படியான உடைமையை கைப்பற்றீடு அப்படின்னா டிஸ்ட்ரெஸ். அதுக்கப்புறம் அச்சார தொகை அல்லது முன்பணம்னா ஏர்னஸ்ட் மணி. தகைமை நெறினா ஈக்விட்டி. முரண் தடைனா எஸ்டோபெல். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் முக்கியமான வார்த்தைகள். இது மட்டும் இல்லாமல் மொத்தம் நம்ம ஒரு 100 வார்த்தைகள் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்த 30 வார்த்தைகளை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது மாதிரி உங்களுக்கு இந்த வேர்ட் சம்மந்தமாக ஒன்று நீங்கள் ஏதாவது செக் பண்ணி எடுங்க, இல்லைனா எங்கேயாவது லைப்ரரியில் புக்ஸ் இருக்கலாம்,
சட்ட ரீதியான புத்தகங்கள் இருக்கலாம். அதிலிருந்து கூட இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கான விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா இதிலேருந்து ஏதாவது 1-2 வினாக்கள் வந்தாலும் மற்றவங்களுக்கு முன்னாடி நீங்கள் இதை எதிர்கொள்ளும் பொழுது சுலபமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.